1 மணி நேரமா போனியே தான் நோண்டிட்டு இருக்கிற. படிக்கிறியா? எனக்கு படிப்பே போன்ல தான் இருக்கு. ஓ அப்படியா, சரி படி. நல்ல வேலை நம்பிட்டாங்க, நம்ம பப்ஜி விளையாடுவோம். யாரு கூடமா இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்க? வேலை விஷயமா பேசிட்டு இருக்கமா? சரி சரி பேசுமா. அம்மா தான் பேபி, நீ சொல்லு பேபி. எனக்கு ஒன்று குடுறா. ஏய் தம்மடிச்சு உங்க அப்பா அம்மா வீட்டுல மாட்டிக்காத. அவங்கள நான் ஈஸியா ஏமாத்திடுவேன்டா. பேபி நாளைக்கு அவுட்டிங் போலாமா? நான் வீட்டுல ஏதாவது போய் சொல்லிட்டு வரேன். இங்கிலீஷ்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கு, படிச்சு சொல்ல. மா இது கம்பெனி மெசேஜ்மா. கம்பெனி மெசேஜ் அதான்னு பார்த்தேன். ஏமா பசங்களாம் வளர்ந்துட்டாங்க, பொறுப்பா இருக்காங்களா? ஐயோ எங்க வீட்டு பசங்களாம் ரொம்ப தங்கமான பசங்கண்ணா. ஓ அப்படியா? அந்த பசங்க மாதிரியெல்லாம் என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாதுங்க. நல்லா படிக்கிற பையன், யாரையுமே ஏமாத்த மாட்டான். நம்ம பப்ஜி விளையாடுவோம், நான் அவங்கள ஈஸியா என் ஏமாத்திடுவேன்டா. பொண்ணு வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடுன்னு இருப்பாங்க. குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற பொண்ணு. நகையை நான் அடமானம் வச்சு தரேன், அதை வச்சு பைக் வாங்கிக்கோ பேபி. நீ கண்டிப்பா என்ன வெளியே கூட்டிட்டு போற. அப்படிப்பட்ட நல்ல பசங்க என் குழந்தைங்க. பரவாயில்ல, இந்த காலத்துல பெத்தவங்களை ஏமாத்தாம பொறுப்பா இருக்காங்களே. வாழ்க்கையில பெத்தவங்களை ஏமாத்துறதெல்லாம் அவங்களையே ஏமாத்திக்கிறதுக்கு சமம்.